ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்த்து நீங்க முடிக்கிறதுக்குள்ளாரையே உங்களை விட்டு சென்றவங்க உங்களை ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொள்ளுவாங்க. ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ள தொடர்பு கொள்ளலைன்னா உங்களுக்குள்ள பெரிய ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஏதாவது ஈகோ பிரச்சனை இருக்கலாம். அவரு தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சாலுமே தொடர்பு கொள்ள முடியாத ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்குள்ளார அவங்க 100% உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. இன்கேஸ் அந்த தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவு பாசிட்டிவா இருக்காது, ஒரு வெறுப்பா ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொள்வாங்க. ஏன்னா இது அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்க விடாம அவங்களையும் மீறி பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதன் பிறகு அவங்க சண்டையை போட மாட்டாங்களா நான் சொல்லவில்லை, திருப்பி சண்டை வரும். ஒரு டெம்பரவரி சொல்யூஷனா மட்டும் தான் இருக்குமே. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடனடியா ரிசல்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது டெம்பரவரி சொல்யூஷன் மட்டும் தான். யாரெல்லாம் எனக்கு இப்ப பேசினா போதும், அவங்க வாய்ஸ் இப்ப நான் கேட்டா போதும், இப்ப எனக்கு நடந்தா போதும் அப்படின்னு டெம்பரவரி சொல்யூஷனுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது டெம்பரவரியான ரிசல்ட்டாகவும் தான் கிடைக்குமே. அதுல தெளிவாய்க்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது அப்படிங்கிறது தெளிவா என் கூட நீங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை நல்லா புரிஞ்சு டிராவல் பண்ணிட்டு வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தெளிவான மனநிலையும் தெளிவான குறிக்கோளுடனும் இருக்கணும். இது என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க, எனக்கு அவங்க வேணும். இதுல என்னங்க தெளிவான மனநிலை தெளிவான குறிக்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் விஷயமே இருக்கு. நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈகோ, உங்களுக்கு ஈகோ இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஈகோ இருக்கும். என்னைய வேண்டான்ட்டு போயிட்டாங்க, என்னைய பிடிக்கலன்னு போயிட்டாங்க, அதனால அவங்க என்ன திரும்பி எனக்கு வரணும், நான் அவங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன், அவங்க மேல நான் அவ்வளோ பாசம் வச்சுட்டேன், நான் அவங்க மேல உயிரா வச்சிருந்தேன், அதனால அவங்க எனக்கு வரணும் அப்படி நீங்க நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டெம்பரவரி சொல்யூஷனாகவும் பல வழிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்க நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படியே நீங்க படுத்தோன்னு அவங்க மேல அவ்வளோ உயிரா பாசம் வச்சிருந்தேனே, அவங்களுக்காக அத்தனை பார்த்து பண்ணனே, ஆனா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மனநிலையை நீங்க மாத்தணும். இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரீக்ரியேட்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைய மாத்தி யோசிங்க. எப்படி யோசிக்கணும்னா, அவங்க மூலமா உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கு, அவங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, உங்க மேல எவ்வளவுக்கு எவ்வளவு உயிரா வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அவங்களும் அன்பு காட்டி இருப்பாங்க. அந்த அன்பு மேல ஆசைப்பட்டு அந்த அன்புக்காக தான் நீங்களும் திரும்ப காட்டியிருக்கீங்களே. சொல்ல போனா இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் நீங்க அன்பு காட்டினது இல்லையா? ஒருத்தவங்க கிட்ட காட்டியிருக்காங்கன்னா அவங்களும் ஏதாவது ஒரு வகையில் அன்பு காட்டியிருப்பாங்க. முதல்ல அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். நீங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு காட்டியிருக்காங்க, எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா என் மேல இவங்க அளவுக்கு ஒரு பாசம் யாருனாலையுமே காட்ட முடியாது, என்னை இவங்க அளவுக்கு கேர் எடுத்து யாருமே பார்க்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்க யாருனாலையுமே முடியாது, இவங்க இருந்தா தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இவங்க தான் என்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடி. எனக்கு அந்த புரிதல் வரவே மாட்டேங்குதுங்க, நான் என்னதான் யோசிச்சாலும் நான் பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரியுது, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். பிகாஸ் உங்களுக்கு ரிசல்ட் ப்ராப்பரா வராது. ஒரு நல்ல ட்ரைனரா பார்த்து உங்க மைண்டை ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு நல்லா தெரியுது, அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, ரொம்ப என் மேலே பாசமாக இருந்தாங்க, உயிருக்கு உயிராக இருந்தாங்க, இப்போ அவங்க என் கூட பேசுறதில்ல, நான் பண்ண மிஸ்டேக் தாங்க, தப்பு எல்லாமே என் மேலே தான், என் தப்பை நான் உணர்ந்துட்டேங்க, அவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க இருந்தால் தான் என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் என்னவா நினைக்கணும், அவங்க உங்களுக்கு என்னவா வேணும் அதையும் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் போதுங்க அப்படின்னா அதுல தெளிவு. அதை எக்காந்து கொண்டு மாற்றக்கூடாது. இல்லைங்க எனக்கு அவங்க வந்து ஒரு நல்ல லவ்வர், ஆனால் ஒரு லிமிட்டோட அவங்க லவ்வராக இருக்கலாம், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அளவுக்கு இருந்தால் போதுங்கன்னா அது லிமிட். இல்லைங்க எனக்கு அவங்க வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒரு ஒய்ஃப், அந்த அளவுக்கு அவங்க இருக்கணும், அவங்கள வச்சு என் குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன லெவலில் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதைய தெளிவுபடுத்திக்கோங்க. என்னைக்குமே தெளிவான மனநிலையில் இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவு இருந்தால் மட்டும்தான் முடியுமே. சில பேருக்கு இங்கேயே குழப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாஸ்ட்ல எப்படி இருந்தாங்களோ அதே தான் திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருப்பாங்க. நாங்க ஜாலியா அங்க சுத்திட்டு இருந்தோம், ஜாலியா அங்க நின்றுட்டு இருந்தோம், ஜாலியா கை கோத்துட்டு இருந்தோம், அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு அழகான ஒரு லைஃப், அச்சோ என் கூட சண்டை ஓட்டு போயிட்டாங்க இப்படின்னா அந்த பாஸ்ட்ல வாழாதீங்க. பிரசன்ட்டுக்கு வந்து அவங்க உங்களுக்கு என்னவா வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஹோப் சோ இப்பயே ஓரளவுக்கு தெளிவாயிருப்பீங்க. இல்லைங்க நான் ஒண்ணுமே எனக்கு தெளிவாகல, அவங்க எனக்கு என்னவா வேணுங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இதுல இருக்கிறத சொல்லக்கூடிய மெத்தடை இப்பயே பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். இதை வந்து தெளிவான பிறகு பிராக்டிஸ்
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி இதெல்லாம் கிளியராக தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு முடிவு மனநிலையில் தான் இருக்கேன், அவங்க எனக்கு என்னவா வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவங்க என் மேலே வச்சுக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள தவிர வேறு யாருனாலையுமே அந்த அன்பை எனக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன், என்னுடைய தவறுகளையும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். ஏன்னா உங்க தவறுகளை நீங்க புரிஞ்சுக்காம ஒன்றும் முடியாது. ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் எதுவும் நடக்கிறது கிடையாது. நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நைட் ரொம்ப நேரம் ஆன்லைனில் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, இங்க போகாத, அவங்களோட பேசாத, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்லி 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 அப்பையும் நீங்க கேட்காமல் செய்த தவறைய திரும்ப திரும்ப பண்றது, பொய் சொல்றது, மறைக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி தப்ப நிறைய நீங்க பண்ணிட்டு ஆனா அது உங்களுக்கு தவறாவே தெரியாது. இது ஒரு சாதாரண விஷயம் தானே நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அதுதான் அவங்க உங்களை விட்டு போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். அதனால உங்களோட தவறுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்கள தவறு சொல்லாதீங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிறேன், அவங்களும் தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு குறை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு குறை சொல்றீங்களோ, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க மேல பிளேம் பண்றீங்களோ, அவங்க உங்கள்ட்ட பிரிஞ்சு தான் போவாங்க. இப்பயும் அவங்க உங்களுக்கு வேணும் தான் நீங்க ஃபீல் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க அவங்களை குறை சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் அவங்க கொடுத்ததை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்காங்க, நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறத அவங்க போயிருக்காங்களே. ஸோ தப்பு உங்க மேல, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தை அக்செப்ட் பண்ணிக்காமல் உங்களால எதையுமே முடியாது. அதனால இதுவும் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இந்த தெளிவான நிலைக்கு நான் வந்துட்டேங்க, இப்போ நான் ரெடி, நீங்க சொன்ன எல்லா கேப்பபிலிட்டியோட நான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு இந்த கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னா அந்த கேப்பபிலிட்டி வளர்த்துட்டு வாங்க. என்னாலே வளர்க்க முடியலன்னா ஒரு நல்ல ட்ரைனர் கிட்ட போங்க, அவங்க ட்ரைனர் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. நீ இந்த தப்பு பண்ணிட்டு இருக்க, இந்த தப்புனால தான் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு எல்லாமே கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல ஒரு சக்தி இருக்கும். அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா சித்தரோட பாஷையில சொல்றேன், சித்தர்கள் குறிப்பிட்டு தான் இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை சக்தியுமே நமக்குள்ள இருக்கு. நம்ம உடம்புல ஒரு அளப்பரிய சக்தி இருக்கு. இப்போ நீங்க வந்து ரேக்கின்னு ஒரு ஹீலிங் மெத்தட் ஒன்று இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேனே. இந்த ரேக்கி எப்படி தெரியுங்களா, நம்மளோட உடம்புல கூட அந்த எனர்ஜியை ஒரு பர்சனோட, ஒருத்தருக்கு தலைவலியா இருக்குன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்கு, அப்ப இவங்களோட எனர்ஜி அங்க கொடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் கிட்டத்தட்ட ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருந்தாலுமே இங்கிருந்தே அவங்களுக்கு கியூர் பண்ண முடியும். இது பேர் டிஸ்டன்ஸ் ஹீலிங்னுவாங்க. இதையே தான் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போறோம். என்ன ஆகுது, அவங்களோட ஹார்ட்ல அந்த லவ் கம்மியா இருக்கு, நம்ம இங்கிருந்து நம்மளோட லவ் அவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த லவ் அவங்களுக்கு ப்ராப்பரா அவங்களுக்கு போய் சேரும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. ஆக்சுவலி 7 நாள் பண்ணணும், 21 நாள் பண்ணணும். 21 நாள் நீங்க பண்ணீங்கன்னா ஹைலி பவர்ஃபுல்லா மாறிடுவீங்க. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்க ஜஸ்ட் வந்து 3 நாள் பண்ணாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும். இல்ல சார் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, எங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அடிதடி ஆயிருச்சு, மனசு வெறுத்து போயிட்டாங்க, அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க எனக்கு விட்டு கொடுத்தாங்க, நான் தான் கேட்காம கை கிடைச்ச ஒரு தங்கத்தை தவற விட்டுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல நீங்க எதை பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சொக்குரே அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பிளை பிராக்டிஸ் பண்ணும். இந்த சிம்பிள் எதுக்குன்னா நம்மளோட இன்டர்னல் பவரை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும், நம்மளோட பெயின்ஸை குறைக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் பைண்டிங்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன், நல்லா அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட பேர் சோக்குரே, ஓகேங்களா? உங்களோட கண்களை மூடிக்கிட்டு உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் சக்கராஸ் இருக்கு, நான் அதை பிக்சரா கொடுக்குற பார்த்துக்கோங்க. உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் சக்கரா இருக்குங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணா, முதல்ல மூலாதார சக்கரத்துல உங்களோட கவனம் செலுத்துங்க. மூலாதார சக்கரத்தை கவனம் செலுத்தும் போது ஆரம்பத்துல அந்த கவனம் தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கும், அந்த இடத்துல கவனம் போகாது. ஆனா தொடர்ந்து நீங்க அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டே இருக்கணும். அந்த இடத்துல கவனம் செலுத்தின பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல லைட்டா உருட்ட ஆரம்பிக்கும், அந்த இடத்துல உங்களோட மூச்சு காற்று ஒடுங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் எந்த இடத்துல நிலைக்குதோ அந்த இடத்துல நம்ம மூச்சு காற்று நிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான். அந்த இடத்துல உங்களோட மூச்சு காற்று போய் நிக்க ஆரம்பிக்கும். மூலாதார சக்கரம், ரூட் சக்கரம் நம்ம சொல்லுவீங்களா, அந்த இடம் அதுல அப்படியே நம்ம நிறுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொக்குரே சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சொக்குரே சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொக்குரே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு மூலாதார சக்கரத்துக்கிட்ட இந்த சிம்பிள் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து டிராயிங் பண்ணுற மாதிரி பொறுமையாக ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக ஒரு 7 போடுற மாதிரி போட்டு அதுலேருந்து அப்படியே சர்க்கிள் வர மாதிரி அப்படியே வரையணும். இது மாதிரி மொத்தம் 3 தடவை நீங்கள் வரையணும். 3 தடவை வரைஞ்ச பிறகு அடுத்த சக்கராசான சுவாதிஷ்டானத்தை நினைக்க ஆரம்பிக்கணும். சுவாதிஷ்டானத்தை நீங்கள் நினைச்ச உடனே ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு அங்கே தாட்டு போகும். அதன் பிறகு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த சொக்குரே சிம்பிளை நிறுத்தி வரையணும். இதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கராவும் இப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சகஸ்கர சக்கரத்தை சேர்த்து 7 சக்கரத்துக்கு 3 நிமிஷம் நீங்கள் பண்ணணும். இது உங்களுக்கு முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா 21 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் எடுக்கும், டோட்டலாக 2 முடிக்கிறதுக்கு. சரிங்களா? இதை முடிச்ச பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல ஒரு
பவர் வந்திருக்குமே, ஒரு பவர் வந்து உங்க உடம்புல நிற்கும். இப்போ நம்ம இந்த பவர், அதாவது நம்ம உடம்பு ஆல்ரெடி பவராக இருக்கும், இதை வந்து அவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி? உங்களோட அன்பாக கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அவரை ஃபஸ்ட்டு நினைக்க ஆரம்பிங்க. அவர் வந்து மனம் காயப்பட்டிருக்காங்க, மனம் வேதனைப்பட்டிருக்காங்க, மனம் வலியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன, அந்த வலியை போக்குறதுக்கு உங்களோட லவ் இருக்கு இல்லைங்களா, உங்கள் லவ்வை வந்து அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். இதை அனுப்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி வந்து ஹன் சா ஜி ஜோ நென் இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கண்ணை மூடிட்டு உங்களோட மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்திட்டு இந்த சிம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதே போஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு முதல்ல இந்த சக்கராஸ் நீங்கள் வரையணும். அதுவும் அதே மாதிரி 3 டைம் அப்படியே ஃபுல்லாக வரைஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங்க்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சக்கராஸோட பவர், 2 சக்கராஸோட பவர் உங்கள் உடம்புல ஃபுல்லாக ஏறி இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் உங்கள் உடம்புல முழுசாக கலந்துருக்கும். இப்போ நீங்கள் இந்த பவர் அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா விஷுவல் பண்ணுங்க. அவரோட மனசுக்கு உங்களோட எண்ணங்கள் போகிறத விஷுவல் பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணி முடிக்கிறக்குள்ளாரையே, ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் இந்த பவரை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விஷுவல் பண்ணால் போதும். இதை பண்ணி நீங்கள் முடிக்கிறக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு தகவல், அவரே உங்களுக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ இல்லை அவரு சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கலனா அவர் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி நீங்கள் ஏனாதவனன்னு பண்ணக்கூடாது. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். எதுவும் உங்களுக்கு கிடைக்கலனா 3 நாள் பண்ணுங்க. 3 நாளில் டிஃபரன்ஸ் தெரியும். எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும் 21 நாளைக்கு போங்க. 21 நாள் ஹைலி பவர்ஃபுல். அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்களே மேக்னெட் பவராக மாறிடுவீங்க. இதை பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்களை முதல் கொண்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் முகத்திலேருந்து உங்கள் உடம்புலேருந்து அந்த வசியத்தன்மை தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 3 நாள் இல்லாட்டி 7 நாள் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசாட்டி நீங்கள் பேச ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சவங்களா இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஈகோ பிடிச்சவங்களா இருப்பாங்க இல்லையா, நான் போய் எதுக்கு பேசணும், நான் போய் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களே. அப்படி ஈகோ பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்காக ஹோப்ஸோ நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.